வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மண்வளம் காக்கப்பட வேண்டும், மண்ணுக்கேற்ற உரமிட வேண்டும் என்ற கோட்பாடோடு இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் பல்வேறு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் வேளாண்மையாளர்களுக்கு பல்வேறு புதிய தொழில்நுட்ப சேவைகளை புரிந்து வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ள நேரடி நெல் விதைப்போடு பசுந்தாள் உரமான தக்கை பூண்டினை விதைத்து வளர்ந்து வரும் தருவாயில் அதனை மண்ணிற்கும் நெற்பயிருக்கும் ஏற்ற பசுமை உரமாக மாற்றுவதே இத்தொழில்நுட்பத்தின் நோக்கம். இதனை விரிவாக எடுத்துரைக்கின்றார் முனைவர் இ. சுப்பிரமணியன். பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையில் நெல்லானது ஒரு போகம் இருபோகம் இப்பொழுது முப்போக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த காலகட்டத்தில் பசுந்தாள் உரங்களை தனியாக பயிர் செய்து நிலத்தில் அளிப்பது என்பது இயலாத ஒன்றாகவே மாறியுள்ளது. இதனை தவிர்க்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நேரடி நெல் உடன் தக்கை பூண்டையும் விதைப்பதற்காக நேரடி நெல் மற்றும் தக்கை பூண்டு விதைக்கும் கருவியை வடிவமைத்துள்ளது. இந்த நேரடி நெல் மற்றும் தக்கை பூண்டு விதைக்கும் கருவியில் நெல்லுக்கு நெல் 25 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் இரு நெல் வரிசைகளுக்கு நடுவே ஒரு தக்கை பூண்டு வரிசை அமையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரடி நெல் மற்றும் தக்கை பூண்டு விதைக்கும் கருவியில் வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் நெல்லுக்கு என்ற வரிசையில் ஒரு வரிசை தக்கை பூண்டு என்ற வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு தேவையான நெல்லின் விதை அளவு 15 கிலோ என்ற அளவிலும் தக்கை பூண்டு 8 கிலோ என்ற அளவிலும் தேவைப்படுகிறது. இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியானது 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலில் நெல்லை நிரப்புவதற்கும் அடுத்த பிரிவு தக்கை பூண்டை நிரப்புவதற்குமான பிரிவுகள் உள்ளன. இதுபோல் இதில் 8 பிரிவுகள் உள்ளன. முதலில் நெல்லுக்கான இடைவெளியை மட்டுமே நிரப்ப வேண்டும். கதவுகளை அடைத்துவிட்டு பின்பு தக்கை பூண்டு நிரப்புவதற்கான அதற்குரிய இடைவெளியில் 3/4 பாகத்திற்கு நிரப்ப வேண்டும். இவ்வாறு நெல்லையும் தக்கை பூண்டையும் தனித்தனி பிரிவுகளில் இட்ட பிறகு ஒவ்வொரு பிரிவுகளாக தனித்தனியே மூடி விதைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இவ்வாறு விதைகளை நிரப்பிய பிறகு இந்த நெல் மற்றும் தக்கை பூண்டு விதைக்கும் கருவியை கொண்டு நேரடியாக வயலில் விதைக்கலாம். இப்பொழுது நேரடி நெல் மற்றும் தக்கை பூண்டு விதைக்கும் கருவியை கையாள்வது எப்படி என்பது பார்ப்போம். 3/4 பாகத்திற்கு நேரடி நெல் விதைக்கும் கருவியில் நெல்லையும் தக்கை பூண்டும் நிரப்பிய பிறகு இதை ஒரே சீராக சமன் செய்த இடத்தில் இயக்க வேண்டும். இவ்வாறு இயக்கும் பொழுது தேர்வு செய்யப்பட்ட வேலையாட்கள் இயக்கும் பொழுது ஒரே சீராக முன்னோக்கி நடந்து செல்ல வேண்டும். இவ்வாறு முன்னோக்கி நடந்து செல்வதால் நெல்லும் தக்கை பூண்டும் வரிசைக்கு வரிசை நெல் வரிசை 25 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் 2 நெல்களுக்கு நடுவில் ஒரு தக்கை பூண்டு என்ற அளவிலும் விதைக்கப்படுகிறது. இவ்வாறு விதைப்பதால் 8 வரிசையில் நெல்லும் 4 வரிசையில் தக்கை பூண்டும் ஒரே நேரத்தில் விதைக்கப்படுகிறது.
இவ்வாறு நெல் மற்றும் தக்கை பூண்டு விதைக்கும் கருவியின் மூலம் விதைத்ததற்கு பிறகு 25 நாள் கழித்து தக்கை பூண்டை நெல்லில் களை எடுக்கும் கருவி கொண்டோ இல்லது ஆட்களை கொண்டோ நன்றாக சேற்றில் அழுத்தி விட வேண்டும். இவ்வாறு சேற்றில் அழுத்தி விடுவதால் மண்ணில் சத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மற்றும் மண்ணின் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. இந்த நேரடி நெல் விதைப்பு கருவி கொண்டு விதைப்பதால் விவசாயிகளின் வருமானம் பெருகுவதோடு வாழ்வும் சீராக வர வாய்ப்புள்ளது. சிறு மற்றும் குறு விவசாய பெருமக்கள் குறிப்பாக காவிரி பாசன பகுதிகளில் இந்த நேரடி நெல் விதைப்பு மற்றும் நேரடி நெல் மற்றும் தக்கை பூண்டு விதைக்கும் கருவியை எங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வாங்கி உபயோகப்படுத்துமாறு எங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் இ. சுப்பிரமணியன் அவர்களை 0435247209 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.